ஹாய் வணக்கம். நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய லோன்ஸ் ஆர் கிரெடிட் கார்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், நம்ம ரீபே பண்ணக்கூடிய லோன்ஸ், நமக்கு இருக்கக்கூடிய அசெட்ஸ் இதெல்லாம் பொறுத்து நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தீர்மானிக்கப்படுது. இந்த கிரெடிட் ஸ்கோர் நம்ம லோன் வாங்குறதுக்கும் சரி, நம்மளுடைய கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கும், ஃபியூச்சரா லோனை ரீபே பண்றதுக்கு நம்மளுடைய கிரெடிட் ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றத ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணுவாங்க. பேஸ்ட் அப்பான் நம்ம எப்படி அவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கோம், நம்ம ஏதாவது டெபாசிட்ஸ் போட்டிருக்கோமா, அவங்க கூட என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வந்து அதை அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரெடிட் ஸ்கோரை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான டைம் லைன் அப்படிங்கிறது முன்னாடி 40 நாட்களாக இருந்துச்சு. ஸோ 40 நாட்கள் ஆகும். அது வந்து இன்னும் நடைமுறைக்கு வந்து அது அப்டேட் ஆகிறதுக்கு 40 நாட்களுக்கு மேலே கூட ஆகும். சில சமயம் 1.5 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ ஆர்பிஐ என்ன கொண்டு வந்திருக்காங்க ரூல் அப்படின்னா, ஜனவரி 1, 2025 இருந்து இந்த அப்டேஷன் டைம் பீரியடை 15 டேஸாக ஆக்கியிருக்காங்க. ஸோ 15 டேஸ்க்கு ஒன்ஸ் உங்களுடைய பேங்காக இருந்தாலும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரில் வரக்கூடிய ஏதாவது ஒரு சேஞ்சஸை அவங்க அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த 15 டேஸ் அப்டேட் அப்படிங்கிறது எந்த விதத்தில் நமக்காக இருந்தாலும் சரி, பேங்க்ஸ்க்காக இருந்தாலும் சரி உபயோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ 15 டேஸில் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்டேட் ஆகுது அப்படிங்கும்போது அப் டு டேட்டா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து முன்னைய விட கம்பேர் பண்ணும்போது அப் டு டேட்டாவே இருக்கும். முன்ன வந்து நீங்க ஒரு லோனை வந்து கட்டிட்டீங்க, ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் பொறுப்பை வந்து செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்டேட் ஆகணும், கொஞ்சம் கூடணும் இல்லையா? அந்த கூடுறதுக்கு அது எடுத்துக்கிற டைம்னு பார்த்தா 1.5 மாதம் 2 மாதம் ஆகும். பட் இப்போ வந்து அது 15 நாட்களுக்குள்ள அந்த விஷயம் வந்து அப்டேட் ஆகி உங்களுடைய புது கிரெடிட் ஸ்கோர், ஒரு அப்டேட்டட் கிரெடிட் ஸ்கோர் அந்த சிஸ்டம்ல வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் சாஃப்ட் என்கொயரி மூலியமா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட்டட் கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப சீக்கிரமாகவே அப்டேட் ஆகி உங்களுக்கு காட்டும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஹார்ட் என்கொயரி பண்ணக்கூடிய பேங்க்ஸுக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் இதே தான். ஸோ ஒரு பாரோவர், அதாவது நீங்கள் போய் கடன் கேட்குறீங்க அப்படிங்கும்போது அவங்க உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க. இது ஹார்ட் என்கொயரி. கிரெடிட் ஸ்கோரில் ஹார்ட் என்கொயரினா என்ன, சாஃப்ட் என்கொயரினா என்ன அப்படின்றது தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய அந்த ஹார்ட் என்கொயரி எதுக்கு பண்ணுவாங்க? இவருக்கு வந்து கடன் கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுக்கலாம்னா எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ அவரால் கட்ட முடியும், ஒரு கிரெடிட் ஸ்டாண்டிங் என்ன, கரெக்டாக கட்டிடுவாரா அப்படின்றது தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஹார்ட் என்கொயரி. ஸோ அந்த ஹார்ட் என்கொயரி அவங்க பண்ணும்போது நீங்கள் லோன் கேட்குற டைமுக்கு முன்னாடி, ஜஸ்ட் முன்னாடி தான் ஏதாவது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு லோனை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணி அவங்கள்ட்ட போய் கேட்குறீங்க அப்படிங்கும்போது அது 15 நாட்களுக்கு உள்ளேயே வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி அப்டேட் ஆகிறதுனால இமீடியட்டாக நீங்கள் பண்ண அந்த விஷயம் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தட் அவங்க உங்களை பார்த்து கணிச்சு லோன் கொடுத்துடலாம். இல்லை முன்னாடி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் புதுசாக ஒரு லோனை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அவங்களுக்கும், ஒரு கஸ்டமர் வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்கன்னா அந்த கஸ்டமருடைய அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இது நம்பர் 2. நம்பர் 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எவர் கிரீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கடன் வாங்கிட்டு அந்த கடனை வேகமாக க்ளோஸ் பண்ணிட்டு புது கடன் வாங்குறதுக்காக அந்த கடனை வேகமாக க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க புதுசாக ஒரு கடன் வாங்கணும், ஏன்னா என்னோட கிரெடிட் ஸ்கோர் அப்போ அதில் அப்டேட் ஆகி அப்ரூவ் ஆகிடும், அப்போ நான் நெக்ஸ்ட் கடன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு எவர் கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க, நெவர் எண்டிங் சைக்கிளில் போய் மாட்டிக்குவாங்க. ஸோ அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை ஒரு கடனை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் அப்டேட் ஆகிறது அப்படிங்கிறனால இந்த எவர் கிரீனிங்கை இது வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ரொம்ப கிட்டக்க தான் ஒரு கடனை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் இமீடியட்டாக இன்னொரு கடன் வாங்குறீங்க அப்படிங்கும்போது பேங்க்ஸ் வந்து அதற்கான தேவையான ப்ரொசீஜர்ஸை உங்களுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ டக்குன்னு எல்லாருக்கும் கடன் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு நிஜமாவே அத்தியாவசியமாக ஒரு கடன் தேவை இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய அந்த முயற்சி உடனடியாக ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே சமயம் நீங்கள் இதை ஒரு லூப் ஹோலாக யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு எவர்கிரீன் கடன் வாங்குற ப்ராக்டிஸாக வச்சுக்காம இருக்கிறதுக்கும் இது தவிர்க்கும். பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கஸ்டமர்ஸை பற்றின அப் டு டேட் இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களுக்கு தேவையான லோன் அமௌண்ட்டையும் சரி, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் சரி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ பேங்க்ஸுக்கும் சரி, கஸ்டமர்ஸ் ஆகிய நமக்கும் இது வந்து ஒரு வின் வின் சுச்சுவேஷன் தான் சொல்லணும். இது ஒரு நல்ல மூவ் தான். ஸோ 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இனிமேல் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுற ஒரு பழக்கம் உடையவராக இருந்தீங்க அப்படின்னா அது நல்லது தான். ஸோ இனிமேட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய கிரெடிட் ஸ்கோர் வந்து ஒரு வெல் அப்டேட்டட் கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்கோர் மட்டும் கிடையாது, உங்களுடைய ஹிஸ்ட்ரியும் அப்டேட் ஆகும். அப்போ உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத லோன்ஸ் ஏதாவது இருக்கா, நீங்க ஆல்ரெடி கட்டின லோனை, கட்டி முடிச்ச லோன் வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து எடுக்கப்பட்டுருச்சா, அதுக்கான அப்டேட் வந்துருச்சா அப்படிங்கிறதையும் நீங்க
தீவிரமாக செக் பண்ணி அப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் போய் உங்களுடைய பேங்க்லையோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனையோ காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி வகையில் நிறைய முறைகேடுகளும் நடக்குது. உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத லோன்ஸ் ஏதாவது வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரில் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஸ்கிரிபன்சிஸ் எல்லாம் நீங்கள் உடனே ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து தவிர்க்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.